ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. என் நேம் பிரதீப். நான் வந்து டிஎன்இஏ கைடன்ஸ் டேட்டா கைடன்ஸ் அப்படிங்கிற சேனல் வந்து பேசுகிறேன். என்னோட வீடியோஸ் வந்து நான் லாஸ்ட் 4 இயர்ஸாக வந்து உங்களுக்கு தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் பற்றி டிஃப்ரெண்ட் கிரைட்டீரியா டேட்டா கொடுத்துட்டு வரேன். அதே மாதிரி மற்ற மெடிக்கல் ரிலேட்டடாகவும் இல்லை ஐஐடி ஐஎம்ஸ் அந்த மாதிரி இன்ஸ்டியூஷன்ஸ் அட்மிஷன்ஸ் ரிலேட்டடாகவும் வீடியோஸ் போடுவேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்ஜினியரிங் காலேஜஸ் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ஸில் இருக்க இன்ஜினியரிங் காலேஜஸில் எப்படி ஆவரேஜ் கட் ஆஃப் இருந்திருக்கு லாஸ்ட் 2023-22 2 இயர் ஆவரேஜ் எப்படி இருந்திருக்கு, கட் ஆஃப் டாப் ஹையஸ்ட் ஓசி கட் ஆஃப் ஃபார் சிஎஸ்சி அந்த மாதிரி டாப் பிரான்ச்சோட ஹையஸ்ட் ஓசி கட் ஆஃப் வச்சு நம்ம ஜாயின் பண்ணலாமா, அப்படி இல்லைனா வந்து மற்ற கிரைட்டீரியா ஆவரேஜ் கட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு காலேஜில் வந்து 200 ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்துருக்காங்க, எல்லா பிரான்ச்சும் சேர்ந்து. அந்த 200 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் கட் ஆஃப் எவ்வளோ, இரஸ்பெக்டிவ் ஆஃப் கம்யூனிட்டி, ஓசிபிசி எம்பிசி எஸ்சி, இது எல்லாத்தையுமே கவுன்சிலிங்கில் சீட் எடுத்து அந்த 200 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் கட் ஆஃப் எவ்வளோ, அதை பேஸ் பண்ணி ஜாயின் பண்ணலாமா அப்படிங்கிறது. இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, மற்ற டிஸ்ட்ரிக்ஸை கம்பேர் பண்ணும்போது கன்னியாகுமரியோட டிஸ்ட்ரிக்டோட ப்ரிஃபரன்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ரொம்ப டவுன் சவுத்தில் மேபி கன்னியாகுமரி, திருநெல்வேலி இந்த 2 டிஸ்ட்ரிக்ட், மேபி அதுலேயும் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் ப்ரிஃபரன்ஸ் வச்சுக்குவாங்க அந்த டிஸ்ட்ரிக்டில் ஜாயின் பண்ணுறதுக்கு. சீட்ஸ் ஃபில்லிங் கம்மியாக இருந்தாலும் மேபி கேரளா பார்டரில் டிஸ்ட்ரிக்ட்ங்கிறனால ட்ரிவாண்ட்ரம் அந்த மாதிரி நியர்பை டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து கூட ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் சீட் ஃபில்லிங் கம்மியாக இருந்தாலும் அது பெருசாக இம்பாக்ட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் ஒரு டாப் 10 இன்ஸ்டியூஷன்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த 10 இன்ஸ்டியூஷன்ஸ்லையும் சில காலேஜஸ் ரொம்ப பூராக தான் பர்சன்டேஜ் ஆஃப் ஃபில்லிங்கில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே. ஃபஸ்ட்டு காலேஜ் ஃபார் ஃபில்லிங் வந்து சென்ட் சேவியர்ஸ் கேத்தாலிக் காலேஜ். இதோட ஃபில்லிங் பர்சன்டேஜ் 78% லாஸ்ட் இயர் கவுன்சிலிங்கில் ஃபில் ஆயிருக்கு. 223 ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் எடுத்திருக்காங்க. ஆவரேஜ் கட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் 152.83. ஸோ ஆவரேஜ் கட் ஆஃப் பேஸ் பண்ணி ரேங்க் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கட் ஆஃப் ரேங்க்லேயும் இந்த காலேஜ் தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. மேபி சிஎஸ் டிபார்ட்மெண்ட்டில் 181 கட் ஆஃப் வந்திருக்கு. லாஸ்ட் 2 இயர் ஆவரேஜ் ஃபார் ஓசி கட் ஆஃப் வந்து 178.19. ஸோ அடுத்தது யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாகர்கோவில், கவர்மெண்ட் பேஸ்டு காலேஜ். இது உங்களுக்கு யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டோட காலேஜ். ஸோ இதில் 346 ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ண கவர்மெண்ட் காலேஜுங்கிறது இதுதான். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஆவரேஜ் கட் ஆஃப் 150.44, கட் ஆஃப் ரேங்க்கில் செகண்ட் பிளேஸில் இருந்திருக்கு, ஆவரேஜ் ரேங்க்லேயும் செகண்ட் பிளேஸில் இருந்திருக்கு. தேர்டு வந்து அருணாச்சலா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார் உமன். இது உமன்ஸ் காலேஜ். இதில் 275 ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் கட் ஆஃப் 148.19. ஆவரேஜ் கட் ஆஃப் பேஸ்டாக தேர்ட் ரேங்க்கில் இருந்தாலும் ஹையஸ்ட் ஓசி கட் ஆஃபில் இந்த காலேஜ் 7th ரேங்க் தான் வருது. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது அமிர்தா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இது 69% ஃபில்லிங் இருந்திருக்கு. அட்மிஷன் கவுண்ட் 167 ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் கட் ஆஃப் வந்து 147.48. ஆவரேஜ் கட் ஆஃப் பேஸ்டாக 4th பிளேஸில் இருக்குது. கட் ஆஃப் ஹையஸ்ட் ஓசி கட் ஆஃப் பேஸ்டாக வந்து 5th பிளேஸ் வருது இந்த காலேஜ். கட் ஆஃபும் நான் கொடுத்துருக்கேன், ஓசி கட் ஆஃப் எவ்வளோ, 2 இயர் ஆவரேஜ் கட் ஆஃப் எவ்வளோ அப்படிங்கிறது. மோஸ்ட்லி இந்த கட் ஆஃப் சிஎஸ் டிபார்ட்மெண்ட்டோட தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் இது பண்ணிக்கலாம். அடுத்து ரோஹிணி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜ் வந்து 276 ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஃபில்லிங் பெட்டராக தான் இருந்திருக்கு. ஆவரேஜ் கட் ஆஃப் 139.76. ஆவரேஜ் கட் ஆஃபில் 5th பிளேஸ்லையும் ஹையஸ்ட் ஓசி கட் ஆஃபில் 4th பிளேஸ்லையும் இருந்திருக்கு. ஸோ இதுக்கு அடுத்தது பொஞ்சேஸ்லி 167 ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் கட் ஆஃப் 137.74. இது ஹையஸ்ட் ஓசி கட் ஆஃப் அண்ட் ஆவரேஜ் கட் ஆஃப் ரெண்டுத்துலையுமே 6th பிளேஸில் வருது. அதுக்கு அடுத்தது 7th பிளேஸில் வந்து எம்ஏஆர் இப்ராஹிம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி மார்த்தாண்டம். இந்த காலேஜ் 126 ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஃபில்லிங் பர்சன்டேஜ் 49% தான். ஆவரேஜ் கட் ஆஃபில் 135.51. ஆவரேஜ் ரேங்க்கில் 7th. கட் ஆஃப் ஹையஸ்ட் ஓசி கட் ஆஃப் பேஸ்டாக 9th பொசிஷனில் இருக்குது. ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜில் 229 ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஃபில்லிங் பர்சன்டேஜும் 80%. ஆவரேஜ் ரேங்க்கில் 8th அண்ட் கட் ஆஃப் ரேங்க்கில் 10th பொசிஷனில் இருந்திருக்கு. ஜெயமாதா இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜில் ஃபில்லிங் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, 15% தான். அட்மிஷன் கவுண்ட்டு வெறும் 13 ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நீங்கள் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியாக இருக்கிறனால குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அடுத்தது குட் ஷெப்பர்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. அதுவும் ஃபில்லிங் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. ஆவரேஜ் கட் ஆஃப் 128.24. இவ்வளோ ஃபில்லிங் கம்மியாக இருக்கிற காலேஜஸ் மேபி பார்டரில் இருக்கிறனால பக்கத்து ஸ்டேட்டில் இருந்து வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணலாம், அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் டாப் 8 காலேஜஸ் மேபி நீங்கள் உங்கள் ரெக்கமெண்டேஷனில் வச்சுக்கலாம். அதுலேயும் ஃபில்லிங் பர்சன்டேஜ் 60% மேலே இருக்கிற காலேஜஸை நீங்கள் ஆப்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ இந்த டேட்டா வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து வீடியோஸை பார்த்துட்டு வாங்க. என்னோட ஓவரால் டேட்டாவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஏதாவது டிஸ்ட்ரிக்ஸில் போய் படிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அந்த டேட்டாஸையும் அந்த வீடியோஸையும் பார்த்துட்டு வாங்க. சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அட்மிஷன் பார்த்துட்டு இருந்தாலும் அவங்களுக்கும் என் சேனல் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.